Hey guys, welcome to V-Critic. சென்னை டு சிக்மங்களூர் போன எபிசோடில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி நாங்கள் வந்து பெங்களூர் வரைக்கும் ரீச் ஆனோன்னு. இன்றைக்கி வந்து நாம் வந்து சிக்மங்களூர் எப்படி ரீச் ஆனோன்னு பார்க்க போகிறோம். போன எபிசோட் இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா மேலே வந்து அந்த வீடியோவோட லிங்க் தெரியுது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். காலையில் ஒரு 7 AM இருக்கும். நாங்கள் வந்து சும்மா ஒரு வாக் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். எங்கள் ஹோட்டல்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். நடந்து போனதில் நாங்கள் வந்து ஒரு சின்ன பேக்கரி பார்த்தோம். அந்த பேக்கரி வந்து டீ அண்ட் காஃபி வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே வந்து காஃபி வாங்கி குடிக்கலாம்னு முடிவு பண்ணோம். காஃபி வந்து வெறும் 7 ரூபா தான். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. காஃபி குடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த யூலு சைக்கிள்ஸ் அண்ட் இபைக்ஸ் பார்த்தோம். இப்போது இதை நீங்கள் அன்லாக் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அந்த யூலு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே இந்த சைக்கிளில் தெரியிற QR கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கணும். ப்ளஸ் ஒரு 10 rupees நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகும். வந்து ஒரு 9:30 மணிக்கு செக் அவுட் பண்ணிவிட்டு பேக்ஸ் எல்லாம் நல்லா பேக் பண்ணிவிட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தோம் இந்த மாதிரி ஸ்பீடோமீட்டர் நீடில் வந்து ஒர்க் ஆகலை. அதாவது அந்த ஸ்டாப்பர் அதாவது 0க்கு கீழே போயிடுச்சு, அதுக்கு மேலே போகலை. ஆனால் ஓடோமீட்டர் வந்து ஓடிட்டு தான் இருந்துச்சு. எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து நாங்கள் நைஸ் ரோடு எடுத்தோம். தும்கூர் வழியாக போனோம். இந்த நைஸ் ரோட்டில் வந்து 41 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணும். டோல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் மோட்டர் சைக்கிளுக்கு. இந்த ரோட்டில் பாதகாசிகள் வந்து அலோட் கிடையாது. ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ் ஆர் நாட் அலோட் இன் திஸ் ரோட். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஸ்பீட் போகலாம். ரெக்கமெண்ட் ஸ்பீடு வந்து 80. நாங்கள் நைஸ் ரோட்லேருந்து கீழே இறங்கினோன்னே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஸ்ரீ கிருஷ்ண நந்த கோகுலா அப்படின்னு ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணோம். இது வந்து NH48 தான் இருக்குது. இங்கே வந்து இட்லி அண்ட் சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே வாய்க்கிலே மெல்ட் ஆகிருந்தது. இங்கே பூரியும் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். பூரி வந்து சைஸ் பெருசாக இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த HP பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து 80 to 100 ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணோம். எங்களுக்கு அந்த நீடில் ஒர்க் ஆகலை, இருந்தாலும் வந்து GPS ஆப் மூலமாக அந்த எந்த ஸ்பீட் போகிறோம்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பைக் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கொடுக்கல அப்பார்ட் ஃப்ரம் தட் நீடில் இஷ்யூ. மைலேஜ் வந்து ஒரு 38 வந்துச்சு. Till the sunrise, we were in love, couldn't stop us, like a good drug, never enough. We hook up in my car, drive it so. அந்த ஹைவேஸில் நிறைய அதர் பைக்கர்ஸ் பார்த்தோம். அவங்க வந்து நல்ல ஸ்பீட்ஸில் போனாங்க. ஹார்லே, இன்டர்செப்டர்ஸ் அண்ட் அவெஞ்சர்ஸ் நிறையா போச்சு. சடனாக வந்து பின்னாடி வந்து ஒருத்தர் வந்து பயங்கரமாக ஹார்ன் அடித்தார். பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் பைக்கர்ஸ் வந்து அவெஞ்சரில் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஏதோ ஒன்று இண்டிகேட் பண்ணாங்க. பார்த்தா பேக் வந்து கட்டியிருந்தோம்ல, அந்த ரோப் வந்து அவுந்து இருந்துச்சு. ஸோ அதை ஓரமாக நிறுத்திட்டு நாங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பினோம். நாங்கள் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு பண்ணோம். ஸோ ஓரமாக நிறுத்திட்டு இளநீ குடித்தோம். வெதர் வந்து ஹாட் அண்ட் சன்னியாக தான் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து இந்த இளநீ குடிக்கிறது வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இளநீ பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் ஒரு இளநீ.
நாங்கள் ஹசன் ஒரு ஊரை ரீச் பண்ணதுக்கப்புறம் ரைட் எடுக்கணும். ரைட் வந்து பெல்லூரை நோக்கி போகிற ரோடு. அந்த ரோட்டில் போனால் தான் சிக்மங்களூர் ரீச் ஆகும். அது ஹசன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 4 லைன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிங்கிள் லைன் தான், அதாவது நோ டிவைடர்ஸ் இந்த மிடில். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் இங்கேருந்து. nights, long fights, it felt right. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து விவசாய நிலங்கள்லாம் இருக்கும். ரோடு வந்து நல்லா தான் இருந்துச்சு. அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், ஏன்னா வந்து நம்ம வந்து கிராமத்துக்கு நடுவில் போகிறனால. Days we'd spend our own way. We were careless, we were fearless, we were reckless. Time was precious. We loved to waste time, whiskey and wine, drinking all night, asleep by your side. Finally alive, we would just drive. சிக்மங்களூரில் வந்து நிறையா பெட்ரோல் பங்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வழியில் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் ஆனால் வந்து டு பி ஆன் த சேஃபர் சைடு எங்கேயே ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பலாம். Young and so bold, never get old. Screw what we're told, we can't be controlled. மதியானம் ஒரு 2:15 இருக்கும். ஆஹான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தினோம். இந்த ரெஸ்டாரண்ட் செட்டப் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கார்டன் ஃபீல்டில், அதுக்கப்புறம் நிறைய ஹட்ஸ்லாம் இருக்கும். ஒரு ஹட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து டைனிங் இருக்குது. நாங்கள் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் பெப்பர் சிக்கனும் சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். ரெண்டுத்துக்கு எங்களுக்கு வந்து 290 ருபீஸ் ஆச்சு. இதுதான் அந்த ஹட்டுக்குள்ளே இருக்க டைனிங் ஏரியா. Now I சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரைடர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 2 சைட்லேயும் வந்து விவசாய பூமியும் அதுக்கப்புறம் நீர்நிலைகளும் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெதர் வந்து கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது, ஆனால் வந்து அந்த சூடு தெரியல, கோல்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியில் ஏதாவது ஒரு அழகான இடம் இருந்ததுன்னா அங்கே நிறுத்திட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம்.
அந்த போர்டு தாண்டினதுக்கப்புறம் ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஓட்டணும். நாங்கள் வந்து ஹோட்டல் பார்க்குன்னு சொல்லிட்டு சிக்மங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் தங்கணும். இதோட ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1500 rupees. நாங்கள் வந்து 3:30 மணிக்கு அங்கே வந்து ரீச் ஆனோம். நாங்கள் ரீச் ஆனோன்னு திரும்பி ரொம்ப பசியாக இருந்தது. மதியானம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டோம். ஸோ வந்து இங்கே வந்து நம்ம சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணோம். இங்கே வந்து நாங்கள் 2 சைட் டிஷ் ஆர்டர் பண்ணோம். அதாவது மட்டன் பெப்பர் ட்ரையும் சிக்கன் பெப்பர் ட்ரையும். இந்த மட்டன் பெப்பர் ட்ரை வந்து ஹைலி ரெக்கமெண்டட். ரொம்ப நல்ல டேஸ்ட்டு. 190 ரூபாய் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் வந்து சிக்மங்களூர் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்னு டிசைட் பண்ணோம். அடுத்த எபிசோடில் சிக்மங்களூரில் நாங்கள் எங்கெல்லாம் போய் பார்த்தோன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல்லை மறக்காம ரிங் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.